கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சா என்னப்பா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தனி ஒருவன் டெஸ்ட் பேட்சுன்னு ஃபாலோ பண்ணி ஷெட்யூலெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடடா, இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஷெட்யூலில் ஃபாலோ பண்ணால் சீக்கிரம் முடிக்க முடியாது, செய்வதை திருந்த செய் அப்படிங்கிறதுனால ரீஷெட்யூல் போட்டு எல்லாம் பிளானெல்லாம் ரீஷெட்யூலில் ஃபாலோ பண்ணி பிளானெல்லாம் டிவிஷன் பண்ணி சீக்கிரம் முடிக்கிற மாதிரி பிளான் போட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. வச்சாலும் வச்சோம், பேர் வச்சோம் தனி ஒருவன் டெஸ்ட் பேட்சுன்னு. நம்ம தனி ஒருவனாக மே 1ஆம் விஷயம் பண்ண முடியாத அளவுக்கு உழைச்சேன்னா பார்த்துக்கங்களேன், டே அண்ட் நைட்டாக. சரி, ஓகே, பேக் டு. அதனால தான் வீடியோ டிலேவாக ஆணுச்சு, டைமும் கொஞ்சம் இழுத்துச்சு. அதை நான் எப்போதும் சொல்கிறது தான், பண்ணுறதை கொஞ்சம் தெளிவாக பண்ணணும், புரிஞ்சு பண்ணணும். அதை நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அது உருப்படியாக பண்ணணும். அதனால தான் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட்டுருவோம். ஏன்னா வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம்னா சார் என்ன சார்னா வரல, இன்னும் புக்லெட் வரலன்னு சொல்லிடுவீங்களே. அதனால தான். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அந்த ரீஷெட்யூல் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், எது ஃபாலோ பண்ண போகிறோம். திருக்குறள் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். 20 திருக்குறளுக்கும் நோட்ஸ் ரெடியாக இருக்குது. பொது தமிழில் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். நம்ம தமிழ் கிளாஸ் எடுத்து நீங்கள் பார்த்தது இல்லையே, இனிமேல் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாபிக் நம்பர் 1, அகர வரிசையில் சொற்களை சீர் செய்க. அகர வரிசையில் சொற்களை சீர் செய்க. டிக்ஷனரியில் நம்ம புக்குன்னு ஒரு இடத்த தேடுறோம். எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு தேடணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எங்கடா இருக்குது தேடுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். அப்போ அகர வரிசையில் சொற்களை சீர் செய்கைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக தமிழ் எழுத்துக்களை 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து, அதுக்கப்புறம் மெய் எழுத்து. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்ததனால் உருவாகக்கூடிய உயிர்மெய் எழுத்து. தமிழ் ரொம்ப அழகுங்க. ஏன்னா நமக்கு உடம்புல எப்படி உயிர் இல்லைன்னா நம்ம மனுஷனாக கருத மாட்டோமோ, எழுத்துக்களுக்கெல்லாம் உயிராக இருப்பதால் இதற்கு பேர் உயிர் எழுத்துக்கள் என்று அழைக்கிறோம். அப்போ அந்த உயிர் எழுத்து இல்லைன்னா எந்த எழுத்துமே இல்லை. இதுதான் உசுறு. அந்த உசுறு எத்தனை எழுத்து? 12 எழுத்து. ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ. இதை நான் சொல்லணும்னு தேவையில்லை. அந்த 12 எழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அப்போ அந்த 12 உயிரெழுத்துக்கள்ன்றதுனால தான் எழுத்துக்கள் பிறக்கிறது. இவங்க கூட சேர்றதுக்கு ஒருத்தர் இருக்கான் உடலும். இந்த உயிர் கூட சேர்றதுக்கு உடல்னு ஒன்று வேணும் இல்லையா, இந்த உயிரெழுத்துக்களோட சேர்றது தான் மெய் எழுத்துக்கள். இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, அவர் தான் இவர். அப்போ மெய் எழுத்துக்கள் 18. சார் நாங்கள் நல்லா தான் படித்தோம், இந்த அ ஆ இ எல்லாம் சொல்லிடுவோம். மெய் எழுத்துக்கள் சில பேருக்குல பல பேருக்கு அந்த ஆர்டரில் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃப்ளோவில் வரமாட்டேங்குது சார். சின்ன வயசில் கேட்டோம் சொல்லிட்டோம், ஆனால் இப்போ என்னமோ எரும கடை வயசாயிருச்சு, ஆனால் அந்த இக்கிஞ்சி ஃபாலோ பண்ண முடியல சார். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இந்த ஆர்டர் தெரியாமல் அகர வரிசையில் சீர் செய்ததுக்கு கஷ்டம். அதுக்கு என்ன சார் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா வல்லினம் தெரிஞ்சுக்கணும். வல்லினம் சொல்லிடுவீங்க, கசட தபர, கசட கசட தபர. அடுத்து மெல்லினம், மெல்லினமும் சொல்லிடுவீங்க. வல்லினம் மெல்லினம் இடையில சொல்லிடலாம் இல்லையா, அதெல்லாம் சொல்லிடலாம். எது வல்லினங்கிறதான் பிரச்சனை, ஒன்றும் இல்லை. இந்த சந்திப்பிழையை நீக்குகன்னு ஒரு கான்செப்ட் பின்னாடி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அதில் வல்லினம் மிகும் இடம் என்ன, வல்லினம் மிகாமிடம் எது, அவனுக்கு குடு, சந்திச்சு செல். இந்த கசட தபர வருமா, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு வருமானு படிக்கிறது தான் சந்திப்பிலையே. அப்போ அதுக்கு தான் வல்லினம் மிகும் வல்லினம் மிக இடங்கள் படிப்போம் பின்னாடி. அப்போ வல்லினங்கிறது கசட தபர. மெல்லினம் எங்கன்னா நம்மன எங்கன்னா 3 சொல்லினா ஓகேவா. எங்கன்னா நம்மன நம்மன லாஸ்ட்ல 2 சொல்லினா. அடுத்து இடையினம் எரல வளல, புரியுதானே? எரல ஃபஸ்ட்டு லா, இந்த லா சரிதானே, புரியுதா இல்லையா? எரல வளல வாழல சிறப்புலா. சார் இது தெரியும் சார், இதுக்கு என்ன சார் சம்பந்தம்னா ஷார்ட்கட்டே அங்கே தான். கா இக்கு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு, இவனை மட்டும் கடைசியில் சேர்த்துக்கணும். அதாவது இக்கு இங்கு இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இம் இந்து இப்பு இம்மு இ இர் இல் இவ்வு இல்லு, புரியுதுங்களா? இல்லு இரு இன்னு. அப்போ வல்லினம் மெல்லினம் ஜோடி ஜோடியாக வர்றது தான் இந்த மெய்யெழுத்துக்கள். கடைசியில் வர ஜோடி கடைசியில் வந்து ரான்னா. இப்போ நீங்கள் இதில் நல்லா தெளிவாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஒற்றுக்கள் எல்லாம் இந்த உயிருடன் சேரும் பொழுது தான் உயிர்மை எழுத்து வருது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதானே? எப்படி சார்? இப்போ இக்கு ப்ளஸ் ஆ அதுதான் கா, இச்சு ப்ளஸ் ஆ அதுதான் சா. ஒருவேளை இச்சு ப்ளஸ் ஆனா சா, சா செத்து போ ஒரு எழுத்து ஒரு மொழி, அதில் சா என்பதற்கு சாவுதல் என்று பொருள் உண்டு. ஓகேவா? அப்பப்பா இங்கே அப்படியே தள்ளி விடுவேன், அப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ சி சி, அப்போ கா கா, கி கி, கூ கூ அனைத்து உயிரெழுத்துக்களும் எப்படி தான் பிறக்கிறது? இது ரெண்டும் சேர்ந்து தான் பிறக்கிறது. அப்படி சேர்ற எழுத்துக்கள் தான் 216. அப்போ உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216, உயிரும் மெய் எழுத்துக்களும் சேர்வதனால் வருது. கிளியரா? கடைசியில் ஒருத்தர் இருக்கிறா, ரொம்ப முக்கியமானது, ஆயுத எழுத்து அங்கேனம் என அழைக்கக்கூடிய 3 புள்ளி ஆயுத எழுத்து படம் பார்த்துருப்பீங்க. இவனை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்து இவன் வந்தால் கடைசியில் தூக்கி போட்டுறணும் அவனை. ஓகேவா? இப்போ எழுத்துக்களை படித்தாச்சா? இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே போயிடலாமா? விதிமுறைகளுக்குள்ளே போயிடலாமா? ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு எழுத்துக்களை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எழுத்துக்கள்னா எங்கெங்கே என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அவங்க ஒரு 4 எழுத்துக்கள் கொடுப்பாங்க. இது அந்த 214 எழுத்துக்கள் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. தெரியும் உங்களுக்கு. இக்கு ப்ளஸ் ஆ கா, இக்கு ப்ளஸ் ஆ கா, இக்கு ப்ளஸ் இ கி, இக்கு ப்ளஸ் இ, இதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. இதெல்லாம் படிச்சு இது தெரியலைனாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது தெரியலைனாலும் பிரச்சனை இல்லை. இக்கு ப்ளஸ் ஊ அதுவே எனக்கு தெரியல, பிரச்சனையே இல்லை. சில தமிழ் மீடியத்தில் படிக்காதவங்க, தமிழ் வழியில் படிக்காதவங்களுக்கு இதுவே கஷ்டமாக இருக்கும். இது படிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ இது இல்லாமல் எப்படா சொல்லிக் கொடுப்பேன், என்ன விளையாடுறியா அப்படின்னா இந்த பார்க்க தானே போகிறீங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரூல் நம்பர் 1 என்ன? நான் சொல்கிற ரூலில் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் எழுத்தை பார்க்க வேண்டும். இப்போ முதல் எழுத்து இங்கே இருக்கு, அம்மா, ஆயா, இலை. ஓகேவா? ஆண்டவன் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், முதல் எழுத்தை பார்க்க வேண்டும். முதல் எழுத்து உயிர் எழுத்து வந்தால் ப்ரெஃபரன்ஸு இங்கே இருக்குது, கனவுன்னு இருக்கு. முதல் எழுத்து உயிர் எழுத்துக்கு தான் ப்ரெஃபரன்ஸ். அ ஆ இ இ உ உ 12 எழுத்துல எது ஃபஸ்ட்டு வருதோ அவனுக்கு தான் முன்னுரிமை. ஆ ஆ இ ஆ கா, கான்னு வந்ததுனால இவனை தூக்கி கடைசியில் போட்டணும். ஏன்னா அது உயிர்மை எழுத்து. அப்போ உயிர்மை எழுத்தை நீங்கள் எப்படி சார் பிரிப்பீங்க? இக்கு ப்ளஸ் ஆன்னு பிரிப்பீங்க. இக்கு ப்ளஸ் ஆன்னு பிரிப்பீங்க. இதோட கான்செப்ட் என்னென்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கனவு உயிர்மை எழுத்துன்னு வந்துட்டு அப்போ கடைசியில் தான் வந்துடும் உயிரெழுத்தை கம்பேர் பண்ணும்போது. புரியுதா? அப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஆ ஒன்று தான் இருக்குது. அப்போ அம்மானு எழுதிக்கலாம் சார். ஆவனால 2 இருக்கே சார். ஐயோ, இதில் எது சார் ஃபஸ்ட்டு வரும்? இப்போ தான் நம்ம சொல்லி கொடுத்த ஷார்ட்கட். ரொம்ப சிம்பிள். ஆ யான் இருக்கா, இதோட ஒற்றெழுத்து இ, அது தெரியும்ல. இதோட ஒற்றெழுத்து என்ன? அன்னமா, இன்னு. ஆண்டவனா, ஆண்டவன் இன்னு. ஈ வருமா இன்னு வருமா ஃபஸ்ட்டு? அதுதான் கான்செப்ட். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஃபஸ்ட்டு ஈ வருமா இன்னு வருமா? அதுக்கு தான் சொன்னேன் இதை தெரிஞ்சுக்கங்க. இதை தெரிஞ்சுக்கங்க. ஈ வருமா இன்னு வருமா? ஃபஸ்ட்டு இன்னு வரும், அதுக்கப்புறம் தான் ஈ வருது. அப்படி தானே? ஆயா ஈ. நான் சொல்கிறது ஒற்றை மட்டும் பாருங்க. ஒற்று புள்ளி. ஸோ இதில் என்ன? ஃபஸ்ட்டு இன்னு வந்துடுது, 2 சொல்லி இன்னு தான் கடைசியில் வரும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. 2 சொல்லி இன்னு கடைசியில் வரும், 3 சொல்லி இன்னு முன்னாடியே வந்துடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? லால குண்டியில் முதல்ல வரும். குண்டியில், ஆலமரம், குண்டியில். பள்ளிக்கு வர்றது கடைசியில் வரும். சிறப்புலாம் நடுவில் வரும். இதை தெரிஞ்சுக்குங்க. ரால பெரிய ரால வந்து சின்ன ரான்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது அப்படி. சின்ன ரா, அதாவது இடையின ரான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சின்ன ரா நம்ம கணக்கில் ரா ஃபஸ்ட்டு வந்துடும், சின்ன ரா கடைசியில் வரும், பெரிய ரா கடைசியில் வரும். இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் நம்மளுக்கு? ஈ வருமா இன்னு வருமா? இன். அப்போ ஆண்டவன், அதுக்கப்புறம் ஆயா, அதுக்கப்புறம் இலை, அதுக்கப்புறம் கனவு. பாயிண்ட் புரிஞ்சா? நான் சொல்கிற பாயிண்ட், நான் கேட்டிருக்க மொத்தம் ஒவ்வொரு பிடிஎஃப்லையுமே கிட்டத்தட்ட 30 கேள்விகளுக்கு நான் கேட்டிருக்கேன். பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியாச்சு. இது 30 பாருங்கள். டிஎன்பிசியில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். கஷ்டமானதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஷுவராக சொல்லுவேன். இந்த நீங்கள் 30 முடிச்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் அதை ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ எடுத்துக்காட்டு சம்மு இங்கே பாருங்கள். சொன்னாப்ல ஆ ஆ ஆ ஆ. அப்போ ஆவை தூக்கி, ஆவனால ஒன்று தான் இருக்குது, அவன் தான் கடைசியில் வருவான். அதனால் ஆவலை தூக்கி கடைசியில் போட்டாச்சு.
இப்போ இந்த ஆல எதுன்னு தெரியல, தெரிஞ்சுக்குவோம். இதோட ஒற்று இரு, இது இன்னு, இது இங்கு. இங்கு தான் ஃபர்ஸ்ட்ல வரும். அப்போ ஃபர்ஸ்ட் அங்கனி, அதுக்கப்புறம் இன்னு தான் வரும். அப்போ அணில், அணிலுக்கு அப்புறம் தான் இரு வரும். அப்போ அருவி, கடைசியில் ஆவல். முடிஞ்சு சார். உயிரெழுத்தெல்லாம் புரியுது சார். அடுத்து உயிர்மை எழுத்துக்கு போங்க சார். நீங்கள் அடுத்து உயிர்மை எழுத்தோட ஸ்டார்டிங் போக போகிறீங்க. இப்போ இதில் பாருங்கள், காடு, கண், கருத்து, கடல். காடு, கண், கருத்து, கடல் என்று கூறுகிறது. ஃபஸ்ட்டு கா வருமா, கா வருமா? ஃபஸ்ட்டு கா தான் வரும். அப்போ கா வரிசையை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், காடுவை தூக்கி கடைசியில் போட்டாச்சு, ஆர்டர் புரிஞ்சிச்சு. இப்போ இதில் எது சார் ஃபஸ்ட்டு? சிம்பிள். இங்கே தான் ஒரு விஷயம், இங்கே இன்னு இருக்கு, இங்கே நான் இர்ரா எடுத்துக்க சொன்னேன், இங்கே இட்டு இருக்கு. இப்போ உங்களோட டவுட் என்ன வரும் அப்படின்னா, சார் இங்கே ஒற்றே வந்திருக்கு, இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணுமா, இல்லை இங்கே உயிர்மை எழுத்து வந்திருக்கு, இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணுமான்னு ஒரு டவுட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இன்னு இரு இட்டுன்னு எடுத்துக்கணுமா, இல்லை கண்ணுன்னு வந்ததுனால அதை தூக்கி முன்னாடி போட்டுறணுமான்னு ஒரு டவுட் வரும். நீங்கள் இரண்டாவது எழுத்து மெய்யெழுத்தாக வந்தாலும் சரி, உயிர்மெய் எழுத்தாக வந்தாலும் சரி, நம்மளோட கணக்கு ஒற்று தான். அதை நீங்கள் ஒற்றா மட்டும் எடுத்துக்கோங்க. உயிர்மெய் எழுத்தாக எடுத்துக்க வேண்டாங்கிறேன் நான். வேண்டாம், இது ஒற்றா மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படியா? ஆமாம், இது இன்னுன்னு எடுத்துக்கணும், இது இருன்னு எடுத்துக்கணும், இட்டுன்னு உயிர்மெய்யை மறந்துடுங்க, அதோட ஒற்றை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆர்டர் பார்க்கணும்? இன்னு ஃபஸ்ட்டா, இரு ஃபஸ்ட்டா, இட்டு ஃபஸ்ட்டா? இட்டு தான் ஃபஸ்ட்டு, அதனால தான் கடல் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னு, அதுக்கப்புறம் கண்ணு, அதுக்கப்புறம் தான் இந்த இரு, அதனால கருத்து, லாஸ்ட்டில் காடு. இன்னும் எளிமையாக புரியறதுக்கு இன்னொன்று, ஒரே ஒரு அழகான ஒன்று இன்னொன்று சொல்லிடவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு, கல் கமா கரைன்னு இருக்கு, கமா அலைன்னு இருக்கு. ஸோ அலை தான் முதல்ல வரும், ஏன்னா ஆ வரிசையில் இருக்கு அலை. இல்லு வந்திருக்கு, ரை வந்திருக்கு. சார் ஒற்று வந்ததுனால முன்னாடி போடணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க, இல்லு இருக்கட்டும். இதையும் பாருங்க, இரு. அப்போ இல்லு பஸ்ஸா இரு பஸ்ஸா? ஃபஸ்ட்டு இரு தான் ஃபஸ்ட்டு, அப்போ கரை தான் வரும், அதுக்கப்புறம் தான் கல் வரும். அதனால் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, அதுக்கப்புறம் மெய் எழுத்து, அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துன்னு நினைக்காதீங்க. பாயிண்ட் புரியுதா? முடிச்சு போச்சு. இனிமேல் நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். இதில் வேறு என்ன இருக்குது? இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது தான் இருக்குது. ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ரொம்ப முக்கியம். அதான் தெரியும் சார், தெரியும் சார், அதுதான் தப்பு. ஒரு விஷயத்தை நீங்கள் என்றைக்கு தெரியுது நீங்களோ அன்றைக்கி நீங்கள் கோட்டை விட போகிறீங்கன்னு அர்த்தம். ஓ, இந்த விஷயம் இப்படியும் பண்ணிக்கலாமா, அதுதான் அழகு. படிக்கிறத நீங்கள் எவ்வளோ தூரம் எளிமையாக்குறது எப்போ நடக்கும்னா, அதை திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் ரொம்ப எளிமையாகும். அகர வரிசை தானே, அது ஆர்டர் தானே. இப்போ இதில் நான் ஒரு 30 சம் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் போட்டுருங்களேன், நீங்கள் தைரியமாக 4 போட்டுருங்களேன். அதாவது டக்கு டக்குன்னு போடணும். இப்போ பாருங்களேன், நதி, நிகழ்ச்சி, நிலம், நற்பணி. ஓகேவா? இதில் நான் 2 நா வருது, அப்போ இது ஃபஸ்ட்டு வரும், அடுத்து நீ வருது, இது கடைசி 2ஆக வரும். இதில் பிரச்சனை இல்லை. இப்போ நதி ஃபஸ்ட்டு வருமா, நற்பணி ஃபஸ்ட்டு வருமா? ஸோ இங்கே இத்து, இது இரு, இத்து வருமா இரு வருமா? ஃபஸ்ட்டு இத்து தான் வரும், அப்போ நதி, அதுக்கப்புறம் தான் கடைசியில் இரு, பெரியரா கடைசியில், அதனால் நற்பணி. இதில் இக்கு வருமா இல்லு வருமா? ஃபஸ்ட்டு இக்கு தான் வரும், அப்போ நிகழ்ச்சி, நிலம். முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சொல்லித்தரணுமா? கிளியர் தானே? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், பனை, பசு, பழம், பஞ்சி, எல்லாமே பாப்பால வந்திருக்கு. ஓகே, இப்போ இங்கே என்ன சார் எடுத்துக்கணும்? இங்கே இன்னு இருக்குது, இங்கே இச்சு இருக்குது, இங்கே இல்லு இருக்குது, இங்கே இஞ்சி இருக்குது. இஞ்சி தான் ஃபஸ்ட்டு, சாரி இச்சு தான் ஃபஸ்ட்டு, இச்சுக்கு அப்புறம் தான் இஞ்சி. புரியுதா? ஃபஸ்ட்டு இச்சு வரும், அதுக்கப்புறம் தானே இங்கே வரும். அப்போ ஃபஸ்ட்டு பசு, ஆட்டிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இஞ்சி பஞ்சி, அதுக்கப்புறம் லா, சிறப்பு லா, அதுக்கு லாஸ்ட்டில் நா, சின்னண்ணா. முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். நல்ல முறையாக படிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் டைம்லாம் எனக்கு கிடையாது. இதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறது எனக்கு வேலை. ஏன்னா உங்களுக்கு புக் செட் அனுப்பிட்டு நான் உட்காந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இனிமேல் நான் வீடியோ எடுத்து நோட்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ண புக்லெட்டில் டெஸ்ட் அட்டன் பண்ண வைக்கணும். அதான் என்னோட வேலை. வீடு சந்திக்கலாம். சந்திக்க வரவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.